தமிழுக்கு முதல் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது சூப்பர் ஹீரோஸ்னால் கண்டிப்பாக பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் சூப்பர் ஹீரோ சம்மந்தப்பட்ட சில கேட்ஜெட்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் காட்டக்கூடிய சூப்பர் ஹீரோ கேட்ஜெட்ஸ் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, தகவல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொபைல் டெக் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் சுந்தர். இந்த வீடியோலையும் பேடிஎம் கண்டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் பேடிஎம் கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் பேடிஎம் கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் மொபைல் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, அயன்மேன் MK50 ரோபோட். அயன்மேன் அப்படின்னாலே கண்டிப்பாக பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோலையும் அயன்மேன் சம்மந்தப்பட்ட நிறைய கேட்ஜெட்ஸ் வரப்போகுது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது MK50 ரோபோட். ஸோ இந்த ரோபோட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமிங் ரோபோட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரோபோட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸை நம்ம மேனுவலாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரோபோ வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரியான வந்து சில ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா LED லைட்ஸில் இருந்து, அந்த அயன்மேனுடைய வாய்ஸில் இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸில் இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ரோபோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா ஃபாலிங் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ரோபோட் வந்து ஒரு இடத்துல இருந்து கீழே விழுந்துடாது. ஸோ அயன்மேன் வந்து அந்த மாஸ்கை வந்து ரிமூவ் பண்ணுறப்போ அவருடைய ஃபேஸ் இருக்கும். அந்த ஃபேஸுக்கு உள்ளே இருக்கிற மாதிரியே LED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கேமிங் ரோபோட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கேமிங்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம மொபைல் கூடயோ ஒரு டேப் கூடயோ பேர் பண்ணிவிட்டு இதுக்கு தனியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த கேம் நம்ம வந்து ப்ளே பண்ணுறப்போ அந்த இடத்துலையே ஒரு ரியாலிட்டி மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்குமெண்ட் ரியாலிட்டி மாதிரி அந்த இடம் வந்து கிரியேட் ஆயிரும். அது மூலமாக அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கேமையே வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 2, ஸ்பைடர்மேன் பிளாஸ்டர். ஸோ மார்வல் சூப்பர் ஹீரோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனும் ஒரு முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸ்பைடர்மேனுடைய விங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கியர், அந்த பிளாஸ்டர், இதெல்லாம் பற்றி ரொம்பவே சூப்பராக ஒரு கேட்ஜெட்ஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கேட்ஜெட் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி போன வீடியோக்கான கிவ் அவே வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போன வீடியோக்கான கிவ் அவே வின்னர் யாருன்னு பார்த்தோம்னா ஹரிஹரன் சந்திரன். ஸோ இவங்க தான் சரியான ஆன்சர் பண்ணி போன வீடியோவில் கிவ் அவே வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் அபவுட் செக்ஷனில் காண்டாக்ட் மெயில் இருக்கும். அந்த காண்டாக்ட் மெயிலுக்கு வித் உங்களுடைய வேலிட் பேடிஎம் நம்பரோட காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரைஸ் அமௌண்ட் வேகமாக உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும். இதே மாதிரி நாங்களும் எப்படி பேடிஎம் கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைய பேடிஎம் கேள்வி, நமது முந்தைய வீடியோவில் காட்டப்பட்ட கேட் கீப்பர் கேட்ஜெட் வீடியோவில் காட்டப்படும் லேப்டாப் பிராண்டின் பெயர் என்ன? ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேட் கீப்பர் அப்படின்ற ஒரு கேட்ஜெட் பற்றி சொல்லியிருந்தோம். அதில் ஒரு லேப்டாப் வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த லேப்டாப் என்ன பிராண்ட் அப்படின்றத யார் சரியாக நோட்டீஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேடிஎம் ப்ரைஸ் 50 ரூபாய் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் பேடிஎம் கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நீங்கள் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த கேட்ஜெட் பார்க்கலாம். நம்பர் 3, டெல்லோ ட்ரோன். ஸோ ட்ரோன் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரோன்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுடைய சில விளாக்ஸ்க்குலாம் அந்த மாதிரியான ட்ரோன்ஸ் வந்து தேவைப்படும். டாய் ட்ரோன்ஸ் கூட நம்ம சேனலில் ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். பட் நம்ம இது வரைக்கும் பார்த்த ட்ரோன்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான ட்ரோன் அப்படின்னா இந்த ஒரு ட்ரோனை சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அயன்மேன் தீம்டு ட்ரோன். ஸோ இந்த ட்ரோன் பார்க்கவே அயன்மேன் தீமோட இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். சூப்பர் ஹீரோஸ் கேட்ஜெட்டில் இதுவும் ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இன்பில்டாக கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹச்டியில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணும். இது மொபைல் கூட நம்ம பேர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா கண்ட்ரோல்ஸுமே மொபைலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரோனை பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா அயன்மேனுடைய அந்த தீம் வந்து இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அயன்மேன் லவ்வர்ஸ் வந்து இந்த ஒரு ட்ரோனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ட்ரோனை பற்றின அதிகமான தகவல்கள் பைலிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது, தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 4, அயன்மேன் ஆர்க் ரியாக்டர் லேம்ப். அயன்மேனுனா கண்டிப்பாக அந்த ஆர்க் ரியாக்டர் அப்படின்னு தான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்.
இருக்கும். ஏன்னா அயன்மேனுக்கு அந்த ஆர்க் ரியாக்டர் தான் வந்து அவருடைய உயிர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு DIY லேம்ப் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். லேம்ப் அப்படின்னு சொல்கிறதோட இது ஒரிஜினல் லேம்ப் தான். ஸோ அயன்மேனுடைய ஆர்க் ரியாக்டர் மாதிரியே அவருடைய செஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்க் ரியாக்டர் மாதிரியே இந்த ஒரு லேம்ப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து சேல்ஸ் வந்து இது வந்து பண்ணுறாங்க. ரொம்பவே யூனிக்காக ஒரு வித்தியாசமான லேம்ப் வந்து ட்ரை பண்ணுறவங்க இந்த ஒரு லேம்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக சூப்பர் ஹீரோஸில் அயன்மேனை ரொம்பவே ஃபேவரட்டாக வச்சுருக்கவங்க இந்த ஒரு லேம்பை வந்து நீங்கள் உங்களுடைய டேபிள்லையோ இல்லைனா உங்களுடைய வீட்லையோ உங்களுடைய பெட்ரூம்லையோ இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் கேட்ஜெட்டும் கூட. ஸோ பார்க்குறதுக்கு அயன்மேன் ரியாக்டர் மாதிரியே அந்த ஆர்க் ரியாக்டர் மாதிரியே வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு கேட்ஜெட். இதுக்கு தனியாக ரிமோட் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நம்ம பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய லைட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிரைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு கேட்ஜெட். அதே நேரத்தில் யூனிக்கான ஒரு இன்வென்ஷனும் கூட. ஸோ இந்த இன்வென்ஷனை பற்றின அதிகமான தகவல்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய அயன்மேன் சம்மந்தப்பட்ட கேட்ஜெட்ஸ் தான் அதிகமாக நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அயன்மேன் சம்மந்தப்பட்ட கேட்ஜெட்ஸே ஏகப்பட்ட கேட்ஜெட்ஸ் வந்து இன்னுமே அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னுமே உங்களுக்கு நிறைய சூப்பர் ஹீரோ சம்மந்தப்பட்ட கேட்ஜெட்ஸ்லாம் தேவைப்பட்டால் உங்களுடைய ஃபேவரட்டான சூப்பர் ஹீரோ நேமை கமெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கேட்ஜெட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நமக்கு உங்களுக்கு கொண்டு வந்து தெரியப்படுத்தலாம். ஸோ இதை பற்றின அதிகமான தகவல்கள் பைலிங்லாம் தேவைப்பட்ட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் இந்த ஆர்க் ரியாக்டரை பற்றி தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 5, ரியல் லைஃப் அயன்மேன் க்ளவுஸ். அயன்மேனை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த ரியல் அயன்மேன் க்ளவுஸை வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஸோ இதோடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு லேசரை விட இந்த ஒரு லேசர், இந்த ஒரு க்ளவுஸில் இருக்கக்கூடிய லேசர் பார்த்தீங்கன்னா 3000 டைம்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு தீக்குச்சியிலேருந்து ஒரு பலூன்லேருந்து எல்லாத்தையுமே பற்ற வைக்கிறதுக்கு, வெடிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்பவுமே ஹை பவர்ட் லேசர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் அதே நேரத்தில் இது ரொம்பவுமே டேஞ்சரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு தீக்குச்சியை பற்ற வைக்கிறதுலேருந்து கேண்டிலெல்லாம் பற்ற வைக்காத அந்தளவுக்கு இதில் வந்து பவர் வந்து கிடையாது. சாதாரணமாக ஒரு சிகரெட்டை பற்ற வைக்கிறதுலேருந்து இந்த அளவுக்கு பவர் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ கிட்ஸுக்கிட்ட இருந்து இது கொஞ்சம் சேஃபாக தான் பார்த்துக்கணும். இதை பற்றி அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்பர் 7, அயன்மேன் மார்க் 7. ஸோ அயன்மேன் மார்க் 7 இது பார்த்தீங்கன்னா ஒரு டாய் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை நம்ம பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம், டிட்டாச் பண்ணிக்கலாம், அதாவது அசம்பிள் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து டிஸ்மேண்டிலும் பண்ணிடலாம். ஸோ கிட்ஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன ஒரு டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பற்றி அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தா எந்த கேட்ஜெட் அண்ட் இன்வென்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த அயன்மேனுடைய லேசர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது அந்த ஹேண்ட் க்ளோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் மறக்காம பேடிஎம் கண்டஸ்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகளை பெறுங்க. மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து பேடிஎம் கண்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே நீங்கள் வின் பண்ணது மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது. இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்து எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. அறிவோம் பல.